ஆண்டவர் பார்த்தாரு, இந்த 12ல ஒன்னு ஏற்கனவே ரிஜெக்ட், மீதி எத்தனை? 11. இந்த 11ல 3 மாத்திரம் செலக்ட் பண்ணி இந்த 3 நாளும் என் கூட வருமா அப்படின்னு எதிர்பார்த்தார். அந்த 3 பேரையாகிலும் கெஸ்தமனை தோட்டத்துக்கு நைசா கூட்டிட்டு போயிட்டார். கூட்டிட்டு போய் அவர் சொன்னாரு, என் இருதயம் மிகுந்த வியாகுலத்தினால் நிறைந்து இருக்கிறது. நான் ஸ்நானம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்குது. என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை நான் நிறைவேற்ற வேண்டியது இருக்குது. நான் நிறைவேற்றுகிற இந்த ஊழியத்தை நான் முழுமையாய் நிறைவேற்றும்படியாகவும் என்னோடு கூட நீங்களும் சப்போர்ட்டிவா என் கூடவே வர வேண்டும் என்பதற்காகவும் நீங்க இப்ப என்ன செய்யுங்க, ஒரு மணி நேரம் ஆகிலும் என் கூட. நான் சொல்கிறேன், 1 மணி நேரம் ஆகிலும் ஜெபிக்காமல் இருக்கிறவர்கள் விசுவாச ஓட்டத்தில் தொடர்ந்து வரமாட்டார்கள், ஊழிய பாதையில் தொடர்ந்து வரமாட்டார்கள். பாஸ்டர் அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ்டர், எல்லாம் செஞ்சிடலாம் ஆகும்பாங்க. காரியத்துக்கு உதவாது, காரியத்துக்கு உதவாது. எது உதவும்? ஜெபிக்கிறது உதவும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் நிற்பார்கள். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் அவர்கள் ஓடி போக மாட்டார்கள். ஒரு விசுவாச குடும்பத்துக்கு யார் தேவை? ஜெபிக்கிறவர்கள் தேவை. ஆமென்.